இன்னைக்கு கத்திரிக்காய் பொடி மசாலா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன். கத்திரிக்காயை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. கலரி விடுங்க கொஞ்ச நேரம். கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா டேஸ்ட் ஒன்றுமே இருக்கும். இது கொஞ்சம் விதை இருக்கிற மாதிரி கிடச்சிது எனக்கு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் பார்த்து உங்கள் கத்திரிக்காய் அளவுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி வீட்டில் செஞ்சதோ கடையில் வாங்கினதோ போட்டுக்கோங்க. கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டேன். தண்ணி ஊற்றக்கூடாது. பத்தலைன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அடி பிடிச்சதால கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கினேன். கொஞ்சம் சின்னதுல வச்சு பண்ணி கத்திரிக்காய் வெந்த பிறகு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ மூடி வச்சிடுங்க. சின்ன தீ வச்சு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல ஆயிடும். உங்களுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலே வதங்கினோம். 4 பொருள் கத்திரிக்காய், அந்த 3 பொருள் இப்போ நல்லா வதங்கிருக்கு பாருங்க. அந்த எண்ணெயிலே தான் அது வேகணும். கொஞ்சம் அடிப்பிடிக்க கிளறி இறக்கிட வேண்டியதுதான். வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலே. கத்திரிக்காய் பொடி மசாலா ரெடி.